பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 1:27 தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகை பேர் மரியாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது மரியாளை குறித்து வாசிக்கிறோம். பணியாளராய் அனுப்பப்பட்டோர் என்கிற தலைப்பில் நம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிறோம். மரியாளுக்கு ஒரு வார்த்தை வந்தது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரியக்கப்பட்டவள் என்ற வார்த்தை தூதன் மூலமாக இங்கே மரியாளுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட இந்த மரியாள் கன்னியாக இருந்தால், இந்த கன்னிகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று பிதாவான சித்தம் கொண்ட காரணத்தினாலே இங்கே மரியாள் ஒரு பணிவிடக்காரியாய் அனுப்பப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு ஒரு நபர் தேவை. அந்த நபர் மரியாளாக தேவன் தெரிந்து கொண்டார். அவளுக்கு ஆண்டுடைய கிருபை இருந்தது. ஆகவே தான் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக வருகிறது. மாத்திரமல்ல, அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இயேசு என் வயசில் பிறப்பார் என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மரியாள் கர்ப்பவதியாகும்படியாக பிதா பரிசுத்தாவிய தேவன் மூலமாக இங்கே வெளிப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த செய்தி கேட்டவுடனே மரியாள் கலங்கினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாளுக்கு ஒரு கலக்கம் உண்டானது. காரணம், அவளும் கன்னிஸ்திரியாக இருக்கிறார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருமணம் ஆகலை. இப்படிப்பட்டவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்ற ஏக்கத்தோடு இது எப்படிப்பட்டதோ என்று சொல்லி கலக்கம் வருகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவமானம் வந்து விடுமோ, பிரச்சனை வந்து விடுமோ, போராட்டம் வந்து விடுமோ என்று சொல்லி அவள் கலங்குகிற ஒரு சூழல் இங்கே பார்க்கிறோம். அதனால் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மரியாளே, நீ பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று மீண்டும் அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஒரு முறை சொல்வது மாத்திரமல்ல, பல முறை திரும்ப சொல்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை நமக்கு தேவனுடைய வார்த்தை வருவதோடு நின்று விடாமல் நம்முடைய சந்தேகம் தீருகின்ற வரைக்கும் அவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களும் என்னையும் ஆண்டு எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக சிருஷ்டித்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேறி முடிக்கிற வரைக்கும், அதை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். அவருடைய வார்த்தை முற்று பெறாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை மீண்டும் வருகிறது. கிருபை பெற்றவளே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றிருக்கிறாய் என்று அந்த வார்த்தை விடுகிறது. இயேசுவை நீ சுமக்கும்படியாக உனக்கு பரலோகம் ஒரு சித்தம் வைத்திருக்கிறது. ஆகவே நீ இயேசுவை சுமக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகம் நகைக்கலாம், உலகம் சிரிக்கலாம், உலகத்துக்கு இது ஒரு அருவருப்பானதாய் தோணலாம், உலகம் இது ஏற்றுக்கொள்ளதாக இருக்கலாம். ஆனால் இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால என்ன அவமானம் போராட்டம் வந்தாலும் நீ இயேசு ஆகிய குழந்தையை சுமந்துதான் ஆக வேண்டும். காரணம், நீ கிருபை பெற்றிருக்கிறாய், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறோம். அன்றைக்கு மரியாள் இயேசுவை சுமந்து சென்றது போல இன்றைக்கி இயேசுவுக்கு பணிவிடைக்காரராக, பரலோகத்தின் பணிவிடைக்காரர்களாக நாம் சுவிசேஷத்தை பல கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சுமந்து செல்கிறோம். நாம் ஒருவேளை சுமந்து செல்கிற நாட்களில் அவமானங்கள் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், நிந்தனைகள் வரலாம். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே வருகிறது. கிருபை பெற்றவர்களே நீங்கள் வாழ்க என்று நமக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் பரலோகம் நமக்கு வைத்திருக்கிற காரியம் தான் முக்கியமாக ஒழிய இந்த பூமி இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் முக்கியமல்ல என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை சுமந்த அநேக மிஷினரிமார்கள், அநேக சீஷர்கள் எருசலேம் பட்டணத்திலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் இந்தியா தேசத்தை நோக்கி உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சுவிசேஷம் போகாத இடங்களே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ மிஷினரிமார்கள் எல்லாவற்றையும் விட்டு எல்லா சொத்துக்களையும் விற்று அவர்கள் தேசங்களுக்கு கடந்து வந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை ஒரு பணிவிடைக்காரை அனுப்பியிருக்கிறார். அந்த நாட்களில் மிஷினரிகள் தேசத்திற்கு வரவில்லை சொன்னால் இன்றைக்கி நாம் ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நானும் பணிவிடைக்காரர்களாய் பல கிராமங்களுக்கு பல பட்டங்களுக்கு போகாமல் இருந்தோம் என்றால்
நாளைக்கு அந்த பட்டணம் எப்படி கலிகூறும், பட்டணம் எப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒருவேளை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை இயேசுக்கு எதிராக செயல்படலாம். ஆனால் நாளை அவர்கள் இயேசு கொள்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகவே நீங்கள் நானும் தேவனுக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய பணியை செய்வோம், வேதத்தை சுமப்போம். அன்றைக்கி மரியாதை சுமந்தது போல நாமும் இயேசுவை சுமந்து பல இடங்களுக்கு செல்வோம். கர்த்தர் நாம் நம் மூலமாக தேசத்தில் வாழ்த்தப்படுவதாக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை பணிவிடைக்காரர்களாக இந்த பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய அன்பை சுமந்து சென்று அநேகரை தேவராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க கிருபை செய்யுங்க. உங்களை கருத்தாழ்த்து இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.